Hi guys, வணக்கம். வெல்கம் டு ரிவ்யூஸ் ஆன் டுமாஸ் சேனல் அண்ட் திஸ் இஸ் அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் காதல் த கோர். ஸோ மம்முட்டி, ஜோதிகா இவங்க எல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆன படம். ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓகே, த காதல் கோர் அப்படின்ற மூவி. ஸோ இது என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ ஒரு 18 இயர்ஸ் மேலே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு இதனால லைக் பிரியணும்னு நினைக்கிறாங்க. ஸோ டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சதா இல்லையா, ஸோ அதை அவங்க ஃபேமிலி ஆகட்டும் இல்லை மற்றவங்க ஆகட்டும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 18 இயர்ஸ் சேர்ந்து வந்துட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ்னும் போது எதுக்கு அந்த டிவோர்ஸ், அந்த கான்செப்டே. ஸோ அதை ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரியும். அது ஒரு நல்ல கான்செப்ட். லைக் எனக்கு தெரிஞ்சு புது கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்த படத்தில் லைக் புது கான்செப்ட், அது புது ஸ்டோரி லைன். லைக் அதுவும் மம்முட்டி, ஜோதிகா, ஸோ இவங்க 2 பேரும் அதை ஏற்றுட்டு நடித்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் நடித்தாங்கன்னா அதுக்கு இன்னும் எக்ஸ்போசர் கிடைக்கும். இன்னும் ஏன்னா இப்போ பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை இவங்க நடிக்கும் போது கண்டிப்பாக நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். லைக் அது எப்படி அவங்க ஃபேமிலி ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஸோ அந்த பொண்ணு ஆகட்டும் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அண்ட் ஃபேமிலியை சுற்றி இருக்கவங்க மற்றவங்க ஆகட்டும், இல்லை சொசைட்டி அவங்க ஊரில் இருக்கவங்களாகட்டும் எல்லாரையும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தான் அந்த கதை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன ஸ்டோரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கதை முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. பட் அதை அவங்க ஒரு 2 hours வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. அதுவும் லைக் ஒவ்வொரு சீனுக்கும் நடுவுலையுமே ஒரு ப்ரேயர் சீன் வந்துடுது. ஸோ ஒரு சீன் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த சீன் ஒரு ப்ரேயர் சீனாக வந்துடுது. ஸோ அடுத்த ஒரு சீன் பண்ணுறாங்க, ஒரு ப்ரேயர் சீன். அந்த கனெக்டிங் சீன்ஸ் எல்லாமே, டிரான்சிஷன் எல்லாமே ஒரு ப்ரேயர் சீனாகவே வச்சு கொண்டு போயிட்டாங்க. அதை கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டாகவே கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கலாம். ஸோ எனக்கு அது ஒன்று மட்டும் தான் ரொம்ப தோணுச்சு. மற்றபடி மியூசிக் ஆகட்டும், லைக் நம்ம மோஸ்ட்லி அந்த மலையாள மியூசிக் லைக் ஒரு மாதிரி ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும் நிறையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் மியூசிக்காக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. லைக் லொக்கேஷன் ஆகட்டும், கேமரா ஆங்கிள்லாம் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் ஆகட்டும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒன்றே அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அது ஒரு 2 hours படமாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்கலாம். சும்மா வெறும் ப்ரேயர் சீன் மட்டுமே எடுக்காமல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது ஒரே ஒரு ட்ராபேக்னா டிஸ்அட்வான்டேஜ் ஆகட்டும், அந்த ஒரே ஒன்று ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான். மற்றபடி மியூசிக் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஏன் அப்படி ஒரு லைக் மம்முட்டி, ஜோதிகா அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க. ஸோ இந்த 3 பேருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க ஏன் எல்லா சைட்லேருந்தும் அந்த கேள்வி வருது. அந்த இன்டர்வல் அப்போ தான் அந்த சஸ்பென்ஸே உடைக்கப்படுது ஏன் அப்படின்றது. ஸோ அந்த கோட் சீன்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. லைக் ஓகே, ஃபேமிலிக்குள்ளே இப்படியும் நடக்கும், லைக் அதை இப்படியும் எடுத்துக்கிறாங்க பாசிட்டிவ் வேல. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட். ஸோ எல்லாருமே பாருங்கள். இட்ஸ் அவைலபிள் இன் அமேசான் பிரைம். காதல் த கோர் இந்த மூவிக்கு நம்ம சேனல் சார்பாக கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3 out of 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சேயிங்